பொதுவாக த்ரில்லர் படங்களில் ஒரு 3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வில்லன் யாராக இருப்பான், எதுக்காக இந்த கொலைகளை பண்ணுறான், ஹீரோ எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு. சீரியல் கில்லர் படத்துக்கு உரிய ஒரு பாணி. கில்லர் இவர் தான் அப்படின்ற விஷயத்தை வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுது. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஏன் கொலை பண்ணுறாரு, ஹீரோ எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு, வில்லனுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு 3 நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் படம் தான் இந்த ஆரியன் படம். செல்வரன் அவர்கள் தான் வந்து இந்த கில்லராக நடிச்சிருக்காரு. நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து செல்வரன் அவருடைய பொட்டன்ஷியலை நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெக்யூலராக அவருடைய வாய்ஸ் டோனை எது இம்பாக்டை ஏற்படுத்தும், அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து செல்வரன் அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் அவருடைய முக பாவனைகள் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அவருடைய தோற்றம் வந்து இதில் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது. அந்த பாடி லுக்கு எல்லாம் ஓகே, ஆனால் முகத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் கொடுத்துருக்காரு. வழக்கமான ஒரு சீரியல் கில்லர் படத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கருத்தோடு அந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் முதல் பாதியிலும் சரி இரண்டாம் பாதியிலும் சரி ஒரு சில காட்சிகள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சீரியல் கில்லர் டோனில் அந்த படத்தை வந்து கொண்டு போயிடுச்சு. அது அந்த படத்தினுடைய ஒரு பெரிய குறையா நான் வந்து இந்த கதாநாயகி பெருசாக அந்த படத்துக்கு தேவைப்படலை. ஒரு சில காட்சிகளை வந்து நகர்த்துக்கிறதுக்காக கதாநாயகி இதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணுமோ அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு மியூசிக்கை தான் அந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரான கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய சீரியல் கில்லர்கள் படம் பார்த்துருந்தாலும் ஆரியன் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தாட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கதை சொல்லப்பட்ட விதத்தில். ஆனால் காட்சிகளோட நகர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு பார்த்து பழகின ஒரு சீரியல் கில்லான ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குது. ஆனால் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சோர்வடைய வைக்காத, அதே டயத்தில் வந்துட்டு ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்காத ஒரு டீசெண்டான ஒரு சீரியல் கில்லர் படமாக, ஒரு த்ரில்லர் படமாக இந்த ஆரியன் படம் இருக்கும். தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.